ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அன்னாள் அப்புறம் துக்கமுகமாயிருக்கவில்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது குறித்து துக்கமுகமாக இருக்கிறீர்களோ, யாருடைய வார்த்தை குறித்தும் ஏதோ வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்று சொல்லி துக்கமுகமாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு அதெல்லாம் மாறப்போகிறது. காரணம், நீங்கள் அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் சாயல் உங்கள் மேல் வரும் என்றால் உங்கள் துக்கமுகம் எல்லாம் மாறிவிடும். உங்கள் முகம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் பொருளாதாரம், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவருடைய சாயல் பிரதிபலிக்கும். எனவே துக்கமுகமாய் இருக்காதிருங்கள். தேவ சாயல் உங்கள் மேல் இருக்கிறது. கிறிஸ்துவின் சாயலிலே நீங்கள் இருக்கிறீர்கள். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் பொருளாதாரத்தில் செழிப்பு உண்டாகும். குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன்.